students, welcome to Education Plus. இன்னைக்கு நம்ம chapter 4 series quadratic equation பார்த்துட்டே இருக்கோம். அதுல 4.3 இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இது எப்படின்னா nature of roots. என்னடா nature of roots னு ரூட்ஸோட டயக்ராம் பயாலஜி கிளாஸா அப்படின்னு நினைச்சிடாதீங்க, மேக்ஸ் கிளாஸ் தான். இதுல nature of roots அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஜெனரல் ஃபார்முலா quadratic equation bx plus c equal to 0. இதை சால்வ் பண்ணும்போது எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது ரெண்டு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஓகே, ஒன்று ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம், ஒன்று பீட்டான்னு வச்சுக்கலாம். இந்த ஆல்ஃபாவோட நேச்சர் என்ன, பீட்டாவோட நேச்சர் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகே, இந்த ஆல்ஃபா பீட்டாவை நம்ம வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணாமையே இது வந்து ரியல் ரூட்டா இல்லாட்டி இமேஜினரி ரூட்டா அப்படின்றதெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாலேருந்தே நான் சொல்லித்தரேன். ஒரு ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும், மைனஸ் பி plus or minus root of b square minus 4ac by 2a. ஓகே, இது வந்து ஃபார்முலா மெத்தட் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, இது பற்றியும் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், சால்வ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா ஒரு வாட்டி அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ரூட்குள்ள இதுக்கு பேர் டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு பேர். இதை கேபிட்டல் டின்னு சொல்லுவோம். இந்த d ஓட வேல்யூஸை பொறுத்து இப்போ d கிரேட்டர் தென் 0வா இல்லை d ஈக்குவல் டு 0வா இல்லை d லெஸ் தென் 0வா. ஓகே, d வந்து பாசிட்டிவா இல்லை d வந்து 0வா இல்லைன்னா d வந்து நெகட்டிவா, இதை பொறுத்து நம்ம சொல்லலாம். எப்படி சார் அப்படின்னா இது ரூட்குள்ள இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கிறதுனால ஓகே, நெகட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது பேர் இமேஜினரி. இப்போ நீங்கள் 10th படிக்க மாட்டீங்க, அதனால நாட் ரியல் ரூட்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகே, இது ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ வெறும்னே மைனஸ் பி பை 2a மட்டும்தான் கிடைக்கும். அப்போது ரெண்டு ரூட் இருக்கணும் இல்லையா, ஏன்னா டிகிரி வந்து 2, அப்போது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு ரூட் இருக்கணும். அந்த ரெண்டு ரூட்டும் சேமாக இருக்கும். ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு அப்புறம் வர்ற இந்த டேர்ம் என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு டேபிள் காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தென் 0 வந்ததுன்னா அதுக்கு பேர் ரியல் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா அது ஈக்குவல் ரூட்ஸ். ஈக்குவல் ரூட்னா ரெண்டுமே சேம் நம்பர்ஸாக வரும். லெஸ் தென் 0னா அது நாட் அ ரியல் ரூட். ஓகே, ஆர் காம்ப்ளெக்ஸ் ரூட், அதாவது அது வந்து ஐயில் வச்சு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வச்சு சொல்லுவோம். பட் அது இப்போ உங்களுக்கு 10th கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ நான் ஒரே ஒரு சம் நான் சால்வ் பண்ணுறேன். எக்ஸசைஸ் 4. ஓகே, 3லேருந்தே டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். ஓகே, ஆர் ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இதில் ஏ என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். சைன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ when you take the values you have to consider the sign also. b என்னது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் minus 3. what is c? this is a constant term, c is equal to 5. ஓகே, ஸோ இப்படி தான் ஏ பி சி நம்ம எடுக்கிறோம். ஸோ டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ என்னது, அந்த ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கிறது. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac மைனஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 4. டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான், எல்லா நம்பர்ஸும் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. 4 2s are 8, 8 5s are 40. ஸோ உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு இது என்ன நம்பராக தான் இருக்கணும், நெகட்டிவ். ஏன்னா கிரேட்டர் நம்பர் பார்த்துல நெகட்டிவ் சைன் இருக்கனால இது என்ன ஆகுது, டி வந்து லெஸ் தென் 0, therefore no real roots. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ செகண்ட் ஒரு கொஸ்டின் போடுறேன். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3x ஸ்கொயர் மைனஸ் 4 ரூட் 3x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதில் ஏ வந்து 3, பி வந்து மைனஸ் 4 ரூட் 3 அண்ட் சி வந்து 4. இப்போது டி கண்டுபிடிக்கணும். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, பி வந்து மைனஸ் 4 ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, a வந்து 3, c வந்து 4. ஸோ 4 root 3 into 4 root 3 நான் இங்கே தனியாக கால்குலேட் பண்ணுறேன். 4 root 3 into 4 root 3. ஸோ உங்களுக்கு என்ன வரும், root 3 into root 3 3. ஓகே, 4 4s are 16, 16 into 3, 6 3s are 18. ஸோ 48 நமக்கு கிடைக்கும். அப்போ இது 48. ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 4s are 16, 16 into 3 again 48. அப்போ என்ன வந்துடுது, ஈக்குவல் டு 0. அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஓகே, ஏன்னா 0 வந்ததுன்னா என்ன சொன்னேன், இங்கே ரெண்டு ரூட்மே என்னவா இருக்கணும், ஈக்குவல் ரூட்டாக இருக்கும். ஓகே சார், அப்போ ஈக்குவல் ரூட்னா என்ன ரூட்டாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்றதுனா நீங்கள் இதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் ஆர் ஃபார்முலா மெத்தடில்
கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க, இல்லைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க சார் இதையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கன்ட்டு நான் உங்களுக்கு இதை சால்வ் பண்ணுறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், நேச்சர் ஆஃப் ரூட்ஸை கண்டுபிடிக்கணும். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும், ஜஸ்ட் நமக்கு டி இஸ் நத்திங் பட் டிஸ்கிரிமினன்ட், இதோட வேல்யூ b² - 4ac. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.